கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஜூன் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் புகழூர் கா. சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு. கார்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி மாநில அமைப்பு தலைவர் திருமாவளவன், மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலையப்பசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் கரூர் மாநகர செயலாளர் ராக்கி முருகேசன் நன்றி உரை கூறினார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் சதித்திட்டத்தை முறியடிக்க வலியுறுத்தி வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி கரூர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி நடைபெறும் விழிப்புணர்வு பேரணியில் கரூர் மாவட்டத்தில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டு வரவேற்பு அளிப்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செய்தியாளர்களை சந்தித்த பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு. கார்த்தி, உழவர் பேரியக்கம் மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பாக அரசு மேகதாது அணையினை கட்டும் தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருகிற ஜூலை 3ஆம் தேதி மதியம் 3 மணியளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழிப்புணர்வு பேரணியாக கரூருக்கு வருகை தர உள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாற்றப்பட உள்ளது. இக்கூட்டத்தில் உழவர் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து விவசாய சங்க நிர்வாகிகள், பிரதிநிதிகள், பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என தெரிவித்தார். காவிரி நீர் பிரச்சனை கர்நாடக அரசு உருவாக்கி கொண்டிருக்கும். அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு முறை 1991 இதே காவிரி நீர் பிரச்சனை போனாங்க. சொல்றது 1000 கார்ல இங்கிருந்து கர்நாடகத்திற்கு சென்றார். 1000. அப்ப ஒரே ஒரு எம்எல்ஏ நம்ம கிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ. 1000 கார்ல எனக்கு எல்லாரும் கலந்துங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். எல்லாத்தையும் கூப்பிடுங்க, விவசாய சங்கத்தை கூப்பிடுங்க. ஒவ்வொரு விவசாய சங்கத்துக்கும் 50 பேர் இல்லை. நீங்கள் சரியாக பேசுறது. நான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் எல்லா பகுதியிலும் நீங்கள் அந்தந்த ஒன்றிய வர நம்ம நிர்வாகிகளை போய்